ஒரு வேலைக்கு நீங்க தள்ளி போடுகிறீர்களா? ஒன்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தெளிவா பேசுறாரு. கண்டிப்பாக என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, தள்ளி போடவே போடாதீங்க. ஜஸ்ட் எடுத்து பாருங்க, காலையில நம்ம எழும்புவோம் பாருங்களேன். அந்த எழும்பும் போது கண்ணை முழிச்சோன்னா எந்திரிச்சிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம். ஆனா ஒரு 5 நிமிஷம் இந்த கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் கூட படுக்கலாம், 10 மினிட்ஸ் கூட படுக்கலாம்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தள்ளி போட்ட அந்த கணக்குல போயிடும். அன்னைக்கு பாதி வேலை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அப்போ இந்த தள்ளி போடுதலுக்கு பின்பாக இவ்வளவு பெரிய விளைவு இருக்கிறது. ஒப்புரவாகிறதுக்கு நம்ம தள்ளி போடக்கூடாது, ஒருத்தரோட ஒருத்தர் நல்மனம் பொருந்துறதுக்கு நம்ம தள்ளி போடக்கூடாது. இது எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை, தாமதமானவனா இருக்கக்கூடாது. நீங்கள் வேதத்தில் சாமுவேலுடைய மகன் யெரொபெயாமை குறித்து வேதம் சொன்னால், இந்த யெரொபெயாமுடைய காலத்தில் தான் ராஜ்யம் 12 இருந்தது, அப்படியே பிரிஞ்சிருச்சு. 10 ஒரு பக்கத்துலையும்